குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எழுத்தறித்தவன் இறைவனாவான். ஸோ அப்பேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து இறைவனுக்கும் மேலேயும் நம்ம வந்து மதிக்கிறோம். ஸோ அப்பேற்பட்ட ஆசிரியர் கௌரவிக்கிறதுக்காக வர 12ஆம் தேதி அக்டோபர் மாதம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நன்றி விழா வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், கல்வி மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒழுக்கம்னா என்ன, விடாமுயற்சினா என்ன, சமத்துவம்னா என்ன, இப்படி வந்து வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியம் எல்லாமே வந்து இந்த ஸ்கூல் மூலிமா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த விழாவோட ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நான் வந்து ஒரு 2 டீச்சர்ஸை பற்றி பேசணும்னு ஆசைப்படுறேன். அதில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அருள்ஸ்ரீ மிஸ் மேடம். இந்த அருள்ஸ்ரீ மேடம் வந்து பார்த்தீங்கன்னா 91 வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதே 91 6th ஸ்டாண்டர்ட் வந்து நம்மளும் வந்து ஜாயின் பண்ணுறோம். ஸோ அந்த பாண்டிங் வந்து அருள்ஸ்ரீ மிஸ்க்கும் நமக்கும் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ 3 years வந்து எனக்கு அவங்க கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. 9th 10th வந்து தமிழுக்கு வந்து அவங்க வந்து எடுத்தாங்க. ஸோ அந்த 3 years வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புதுசாக ஜாயின் பண்ணால் ஸ்கூலுக்கு வந்து அவங்களுடைய திறமையை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நல்லா ஸ்கோர் பண்ண வைக்கிறது, நல்லா படிக்கிற பையனை அதுக்கும் மேலே வந்து ஸ்கூல் லெவலில் வந்து டாப்பாக கொண்டு வர்றதுக்கு அப்படிலாம் வந்து ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பை காட் கிரேஸ் நான் வந்து ஸ்கூலில் கிளாஸில் டாப்பராக வர்றதுக்கு அவங்களுடைய முயற்சி ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ படிப்பு மட்டும் இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன திறமை இருக்கும்னு வந்து அந்த ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் நம்மளே எடுத்துக்கோங்க, நமக்கு இப்போ வந்து எல்லாருக்கும் மோஸ்ட்லி எல்லாம் குழந்தைங்க இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்க என்ன மாதிரி திறமை இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் டீச்சர்ஸால் அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அது 2 எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம், 2-3 எக்ஸாம்பிள் என்ன சொல்ல முடியும். ஸோ ஆனுவல் ப்ரோக்ராம் அப்போ பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், ஸோ ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் வந்து ஏதாவது ஒரு வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் எடுக்கிறப்போ கிளாஸில் வந்து சில பேர் வந்து பிக் பண்ணுவாங்க. அதில் நானும் ஒருத்தன். எனக்கு வந்து பாட்டு பாட தெரியுமா தெரியாது, டான்ஸ் ஆடுறதுமா தெரியாது, தமிழ் பேசணுமா தெரியாது. பட் எந்த தைரியத்தில் வந்து தெரியல, அவங்க வந்து என்னை பிக் பண்ணி எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ அந்த பாட்டு செலெக்ஷனோட பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு பற்றோட இருக்கணும் அப்படிலாம் யோசிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் அவங்களோட ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒன்று எங்கள் ஜாதி ஒன்று எங்கள் நிதி ஒரு ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து டான்ஸ் ஆடணும், குரூப்பாக டான்ஸ் ஆடணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மகாபாரத ஒரு ஸ்டோரியை வந்து எடுத்தாங்க ஒரு ஆனுவல் ப்ரோக்ராமில். ஸோ அப்போ வந்து ஒரு அர்ஜுனனுக்கும் சகுனிக்கும் வந்து ஒரு லாங் கான்வர்சேஷன் தமிழ்னு போகும். ஸோ எனக்கு என்ன பண்ணாங்கன்னா சகுனி வேஷத்தை கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஏன் மேடம் சகுனியை எனக்கு சூஸ் பண்ணீங்க? ஏன்னா எல்லாருமே வந்து சகுனிங்கிறது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மேம்கிட்ட கேட்டேன். இல்லைடா, இதில் வந்து உனக்கு வந்து கான்வர்சேஷன் அதிகம், நீ தமிழ் நல்லா பேசுகிற, அகரங்கிற எழுத்து கூட நல்லா வருது, உன்னோட ப்ரொனன்சியேஷன் நல்லா இருக்குது. ஸோ இதை பண்ணு, கண்டிப்பாக உனக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஆனுவல் ப்ரோக்ராமில் பண்ணோம். எனக்கு டீச்சர்ஸ் கிட்டேருந்தும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்தும் சரி, எல்லாமே அவ்வளோ அப்ளாஸ் கிடச்சிது. ஸோ ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் அந்த சமயத்தில். ஸோ அது மாதிரி வந்து நமக்குள்ள இருக்கிற திறமையை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை எந்த அளவுக்கு க்ரோ பண்ணணுங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைடு இருக்கிறப்போ சில குழு வேலையெல்லாம் கூட பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பேர் வந்து அருள்ஸ்ரீ, என்னுடைய பேர் அசோக் குமார். அவங்க சிக்னேச்சரை நோட் பண்ணியே இருப்பேன். ஏஎஸ் போட்டு இன்றைக்கும் அவங்க சிக்னேச்சர் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த சிக்னேச்சர் நான் வந்து ஏஎஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணினே இருப்பேன். ஒரு நாள் அதை வந்து பார்த்துட்டு அதை கூட ரொம்ப பொலைட்டாக கூப்பிட்டு, அசோக் சூப்பராக என் சிக்னேச்சர் போடுற, ஆனால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் வேணும். ஸோ ஒருத்தரை வச்சு ஒருத்தர் காப்பி பண்ணாங்க, உனக்குன்னு ஒரு தனியாக அடையாளத்தை வச்சுக்கோ. அதனால் நீ உனக்கு எப்படி வந்து எது வருதோ அதை வந்து ட்ரை பண்ணு. அதை வந்து அழகாக வந்து எனக்கு எடுத்து சொல்லி அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிய வச்சாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அடுத்தது வந்து முன்ராஜ் சார். ஸோ முன்ராஜ் சார் பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து ஒரு டீச்சராக இல்லாமல் அவருடைய அந்த ஒரு டிசிப்ளின் ஆக்டிவிட்டி, அதே மாதிரி அவர் வந்தாலே ஒரு வீரநடையாக இருக்கும். அது ஸ்கூலுக்கு வந்து நிற்கிறப்போவே ஒரு சிங்கம் வந்து நிற்பார். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ வந்து எனக்கு அவரோட 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கிடையாது ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். நான்
படிப்பை தவிர ஒழுக்கம் ரொம்ப முக்கியங்கிறதுல ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருப்பார். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இன்கேஸ் அவர் கிளாஸ் லேட் ஆயிடுச்சுன்னா அவர் வந்து ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், டே யாரும் சத்தக்கூடாதீங்க, அமைதியாக இருக்கணும், யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி நம்ம வந்து யாராவது அதில் அந்த சொல்ல அமைதியாக இல்லாமல் இருந்தாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி லெசன் எடுக்கணுமோ அது மாதிரி லெசன் எடுப்பார். செகண்ட் வந்து பார்த்தீங்க, இப்போ மார்க் கம்மி ஆயிடுச்சு, அது மாதிரி ஹோம்ஒர்க் வந்து செய்யலைன்னா ஒவ்வொரு முறையும் கேட்பார், டே ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்களா, கிராண்டமாக கேட்பார். நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டு பண்ணல சார் அப்படின்னு சொன்னால் ரீசன் கேட்பார். அது வேலிடாக ரீசனாக இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிப்பார். இல்லை நம்ம தான் சொல்லுவேன் பொய் சொல்லு, ஏதாவது ஒரு பொய் சொல்றது மறைக்கிறோம்னா வெளுத்து வாங்கிட்ட உனக்கு வந்து கம்மல் வேணுமா மோதிரம் வேணுமா கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. ஒரு சமயம் வந்து கேட்பாரு, எதுவுமே வந்து நம்ம விட்டுருவார், பண்ணிட்டோம் சார் பண்ணிட்டோம். ஆனால் என்னைக்கா ஒன்று சடனாக செக் பண்ணுவார், எல்லாரும் நோட் புக் காட்டுங்க அப்படின்ட்டு. ஸோ பொய் சொன்னவனை ஐடென்டிஃபை பண்ணிட்டாருன்னா அவ்வளோ வந்து ஒரு கோபம் அப்படி வரும். படிப்பை தவிர அந்த பொய் சொல்லக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணுன்றத ரொம்ப வந்து பசங்களுக்கு வந்து இது பண்ணார். அதே மாதிரி மேக்ஸ், எப்போவுமே ஒரு மேக்ஸ் நம்ம போடுவோம், ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா ஃபுல் மார்க் இதுதான் எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் அவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவர். ஒரு ஃபார்முலா எடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஏ ப்ளஸ் நமக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் சொன்னால் மனப்படமாக சொல்லுவோம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு. அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டார். சைடு ஒரு கோடு போடுங்க, அந்த ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அதோடைய ஃபார்முலா எப்படி டெலிவரி ஆகுது அதை போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து ஃபுல் மார்க். ஃபர்ஸ்டெல்லாம் வந்து என்னடா சார் வந்து இப்படி நம்ம வந்து சொல்கிறாரே, மற்ற கிளாஸ்லாம் ஈஸியாக பண்ணுறாங்களேன்னு நினச்சிடணும். பட் அதோடைய யூஸ்ஃபுல் வந்து எனக்கு ஹையர் ஸ்டடீஸில் தெரிஞ்சுது. ஸோ 10th சென்டம் எடுத்தேன். அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறப்போ மேக்ஸில் சென்டம் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஹையர் ஸ்டடீஸ் போகிறப்போ நம்ம வந்து சிபிஎஸ்சி பசங்களோட காம்பீட் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக போடுவாங்க. நம்ம ஸ்டேட் போர்ட் பண்ணுறதுனா சிபிஎஸ்சி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஈஸியாக இருந்தது. அதுக்கு ரொம்ப வந்து முண்டா சார் தான் ரீசனு. ரொம்ப தேங்க்ஸ் சார் அதுக்கு. நம்ம வந்து கல்வியை பற்றி பேசிட்டோம், ஒழுக்கத்தை பற்றி பேசிட்டோம், சமத்துவம். சமத்துவங்கிறது இந்த காலத்தில் எவ்வளோ முக்கியம் எல்லாருக்குமே தெரியும். ஜாதி பார்க்காம, மதம் பார்க்காம, இவன் அவன் அந்த குரூப்லேருந்து வர்றவங்க, ஏழை பணக்காரன் இப்படிலாம் வந்து இல்லாமல் ஒரு சமத்துவமாக வந்து நம்ம பழகினது பார்த்திங்கன்னா ஸ்கூல் லைஃப் தான். ஸோ அதுக்கு முக்கியமாக நண்பர்கள். அதுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் வந்து பியூர் வெஜிடேரியன். ஸ்கூல் ஜாயின் பண்ண கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா தனியாக சாப்பிடுவோம், ஐசோலேட்டாக இருப்பேன். அப்போது வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க சேர ஆரம்பித்தப்பறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் வந்து அவங்க நான்வெஜ் கொண்டு வராமல் இருந்தாங்க. நான் வந்து கேட்டேன், ஏன்டா நான்வெஜ்லாம் கொண்டு வராமல் இருக்கீங்க அப்படின்னு. இல்லைடா நீ வந்து தனியாக சாப்பிட்ற, ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு வெஜிடேரியன் ஸ்டாண்டாக கொண்டு வரோம். அது மாதிரி அப்படி கொண்டு வந்தால் கூட சீக்கிரம் சாப்பிட்டு சத்தமும் வாங்கி வந்து லஞ்ச் வந்து அப்படி சாப்பிடுவோம். ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதை வீட்டில் கொடுத்ததெல்லாம் வேணாம் சொல்லக்கூடாது, நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் கூட உட்காந்து இருப்பேன்டா, நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இப்படி சாப்பிடுவோம் சொல்லிட்டு எல்லோரும் ஜாயின் பண்ணி சாப்பிடுவோம். இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம் கூட உட்காந்து சாப்பிடுவேன். பட் இது வரைக்கும் யாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க சரி எனக்கு கம்பல் பண்ணதே கிடையாது. அன்னிலேருந்து சரி இங்கிலேருந்து எனக்கு கம்பல் பண்ணதே கிடையாது. ஸோ அப்போ தான் இந்த சமத்துவங்கிறது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமானது, மகிழ்ச்சியான விஷயம், எவ்வளோ லைஃபுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு நமக்கு இப்போ தான் வந்து தெரியுது. ஸோ நான் இங்கே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இருப்பாங்க. அந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருப்பாங்க. ஸோ நான் இப்போ அவங்கள பற்றி பேசணும்னா ரொம்ப டைம் ஆகும். பட் நான் யாரையும் பேச சொல்லாமல் நான் வந்து சேர்ந்து தான் எல்லாரையுமே சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி, என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், சீனியர்ஸ்லாம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு ஃப்ரெண்ட் வந்து என்சிசியில் வந்து ஒரு லீடர் பொசிஷன் இருந்தான். மாமா நீ வந்து ஜாயின் பண்ண, ஈவினிங்னா டிஃபன் போடுவான் நல்லாயிருக்கும், அந்த டிஃபன் நம்ம தான் எடுத்துன்னு வருவோம், வெளில போயிட்டு எடுத்துன்னு வரலாம் சொல்லுவோம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நான் என்சிசி ஜாயின் பண்ணேன். அப்புறம் எனக்கு தெரியாது என்சிசியில் வந்து ஒரு 10 days வந்து அவுட் சைட் கேம்ப் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு. என்னாச்சுன்னா அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வெளியில் போய் ஸ்டே பண்ணுறேன் வீட்டை விட்டு. நான் பயங்கர ஹோம் சிக்கு. ஒரு 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் வந்து 3ஆவது நாள்லேருந்து வந்துட்டு சரி ஓகே இன்னும் ஒரு 7 days இருக்கணும். ஸ்கூலுக்கு வந்து அங்கே வந்து எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஏன்னா ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே இருந்ததை எனக்கு பெரிய சர்க்கிள் வந்து அந்த என்சிசி கேம்பில் தான் கிடைச்சிது. ஏன்னா வெளியிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ், வெளிலேருந்து டீச்சர்ஸு, நம்ம குரூப்பு. ஸோ இதில் காம்படிஷன்ஸ் யார் நல்லா பண்ணுறாங்க, அதில் செலக்ட் ஆகிறவங்க வந்து டெல்லிக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு இருந்தப்போ நம்ம ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக அந்த இடத்துலேருந்து நாங்கள் வந்து ரொம்ப அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம்.
ஆனால் ஒரு டிசிப்ளின் ஒரு லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஸ்கெடியூல் பண்ணி பிளான் பண்ணி பண்ணணுங்கிறத எனக்கு என்சிசி கேம்ப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்போ எனக்கு என்சிசி மாஸ்டர் வந்து அப்பாவு சார் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா மார்னிங் வந்து எழுந்ததுலேருந்து நைட்டு வந்து தூங்குற வரைக்கும் ஈவன் 10 minutes 15 minutesனால் கூட ஸ்கெடியூல் பண்ணி வந்து அந்த 10 days நாங்கள் வந்து அந்த ஆக்டிவிட்டி வந்து பண்ணோம். அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஹெல்ப் ஆகுது. டெய்லி மார்னிங் எழுந்தேன்னா அந்த டைமிங் வந்துட்டு இந்த டைம் ஆஃபீஸ் போகணும், இந்த டைம் வந்து இருக்கணும், இந்த டைமில் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெடியூல் பண்ணி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இருக்கிற மாதிரி விஷயம் பேசுறதுக்கு. பட் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம யோசிக்கிறோம், இது நம்ம இந்த நிலைமைக்கு வரோம், இது எல்லாமே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு நல்ல பொசிஷன் வருவோங்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்கூல் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. டீச்சர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஸோ இவங்க நம்ம எதாவது பண்ணணுமே சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். பண்ணிவிட்டு ஈவன் 2 years 3 years அப்படின்ட்டு சடனாக ஒரு 6 month முன்னாடி தான் இந்த ஃபோர்ஸாக வந்து இறங்க ஆரம்பித்தோம். ஸோ பண்ணி அக்டோபர் 12 வந்து நம்ம ஈவெண்ட்டையும் வந்து ஸ்கெடியூல் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஸ்கூல் அப்போது என்னெல்லாம் வந்து டீச்சர்ஸ் நமக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்களோ ஒவ்வொரு முறையும் அவங்க வீட்டில் போய் இன்வைட் பண்ணுறப்போ இன்னமும் அவங்ககிட்டேருந்து கற்றுந்துருக்கோம். அதெல்லாம் வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் டீச்சர்ஸ் பார்க்குறப்போ எனக்கு வந்து அந்த 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 அனுபவத்தை வந்து எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. இன்னொன்று வந்து லேர்னிங்கில் தான் இருக்கும் அவங்ககிட்ட இருந்து. ஸோ அப்பேற்பட்ட ஆசிரியர்களுக்கும் இந்த நம்ம நண்பர்களுக்கும் சேர்ந்து இந்த ரீயூனியன் அலுமினி மீட் வந்து பண்ணணும்னு முடிவு பண்ணி அக்டோபர் 12 வந்து ஸ்கெடியூல் பண்ணிட்டோம். அன்றைக்கி உங்களை மீட் பண்ணுறதுல நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். உங்களை மாதிரி தேங்க்ஸ் கைஸ். நன்றி ஆசிரியர்களே.